எங்கடா அவன்? இருடா ஃபோன் பண்ணி பார்க்குறேன். டேய் எங்கடா இருக்க? டேய் மச்சான், அது வந்துட்டேன்டா. சீக்கிரம் வாடா, அவன் என்ன பிடிச்சி கட்டினுக்கான். வந்துட்டேன்டா. ரோஷன் எங்கடா? ஏன்டா லேட்டு? மச்சான் பஸ்ஸு லேட் ஆயிடுச்சுடா. டேய் என்னடா? போய் ரெடியாவிடா. இதோ வரேன் இரு. மச்சான் ரெடிடா. சரி, கௌதம் எங்க? அவன் குளிக்க போயிருக்கான். குளிக்க போயிருக்கானா? இந்நேரத்துக்கு எதுக்குடா குளிக்க போயிருக்கான் அவன்? சரி வா, நம்ம ஷார்ட் போகலாம். சரி போலாம் வா. மச்சான் ஒரு வாட்டி கதை மட்டும் சொல்லிடுறா. சரி வா, அவன் வரை கதை சொல்கிறேன். மச்சான் நல்லா கேட்டுக்கோ. ஹீரோ வீட்டில் தனியாக இருக்கான். ஹீரோவோட அப்பா அம்மா அவனோட பெரியப்பா டெத்துக்கு போயிருக்காங்க. மறுநாள் தான் வருவாங்க. அதனால் நம்ம ஹீரோ வீட்டில் தனியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவன் டிவியில் ஒரு த்ரில்லரான படத்தை பார்த்துட்டு இருக்கான். அந்த படத்தில் ஒரு சீன் வருது. அந்த படத்தில் இருக்கிற ஹீரோ வீட்டில் தனியாக தூங்கிட்டு இருக்கான். அவன் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ அவன் வீட்டு கதவை தட்டுறாங்க. அப்போது அந்த ஹீரோ எழுந்து போய் யாருன்னு பார்க்கறதுக்கு கதவை திறக்கிறான். அப்போ அவன் கதவை திறக்கும் போது ஐயோ இந்த கரண்ட் வேற.
கனவா? ஹலோ, ஹலோ, கேக்குதாப்பா? சொல்லுங்கம்மா. செல்வி ஆண்டி இப்பதான்ப்பா கால் பண்ணியிருந்தாங்க. என்னாச்சு? நம்ம பக்கத்து தெருவுல ஒருத்தர் வீட்டுல தனியா இருக்கும்போது அவர் யாரோ கொண்டுட்டு மெயின் டோர்ல ஆணி அடிச்சு தொங்க விட்டு போயிருக்காங்கப்பா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, எங்க நம்ம முத்து பெரியப்பாவும் அதே மாதிரி தான் இறந்துருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா. நாங்க காலையில வந்துடுறோம், நீ டோர் லாக் பண்ணிக்கோ. சரிம்மா. பத்திரமா இருப்பா. ஆ ஆ எங்கேயும் போகாதப்பா. ஆ ஓகே, வச்சுடுறேன்ப்பா. ஆ நான் பார்த்துக்கிறேம்மா. ஆ கட். மச்சான், ஷார்ட் நல்லா வந்திருக்குடா. அப்படியா? சரி மச்சான், இந்த சீன் எப்படி யோசிச்ச? மச்சான், இந்த சீன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் தூங்கின்னு இருக்கும்போது என் கனவுல வந்தது. சரி, சீன் நல்லா இருக்கே, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, நம்ம கதைக்கும் மேட்ச் ஆச்சுன்ட்டு நான் ஆட் பண்ணிட்டேன். அதான் நல்லாயிருக்கும். மச்சான் வந்துட்டேன்டா. இதோ இப்போ வரான் பாரு. ஏண்டா கூப்பிட்றப்ப ஷார்ட் எடுக்க வரமாட்டியாடா? மச்சான் ஒரு வேர்த்துச்சுடா, அதான் போய் குளிச்சுட்டு வந்தேன். சரி வாங்க ஷார்ட் போகலாம். நீ வர வரைக்கும் வெயிட் பண்ண இருப்பாங்களா? நானே தனியாக அவனை வச்சு ஏற்றுட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன சீன்ரா? மச்சான், நெக்ஸ்ட்டு சீன் இப்போ கனவுல வந்தது நிஜமாக நடக்க போகுது. யாரோ நம்ம வீட்டு கதவை இப்போ தட்ட போகிறாங்க. இது மாதிரிலாம் உண்மையிலே நடக்குமாடா? ஏதாவது வாய்ப்பு இருக்கு? கனவு நிஜமாலாம் ஆகாதுடா, கதைக்கு மட்டும் தான் செட் ஆகும். யாருடா? யாருன்னு போய் பாடுறா. யாருடா? யாரா நீ? என்ன வேணும்? ஏய் யாரா நீ? ஏய் யாரா நீ? ஏய் மச்சான், என்னடா அவன் பாட்டுன்னு உள்ள வரான்? ஏய் யாரா அவன்? ஏய் நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்றா. டேய் டேய் சுத்தி தட்டின கிட்ட வரான்டா அவன். ஏய் 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 கிட்ட வராதடா. ஏய் என்னடா வேணும் உனக்கு? டேய் ஆணி எடுக்கிறான்டா. டேய் டேய் யாரா நீ? விட்றா அவனை. டேய் டேய் என்னடா பண்ற? டேய் டேய் கண்ட்ரோல் ரூம், இங்கே பேட்டரி 21 பேசுகிறேன். ஸ்பாட்டில் தான் இருக்கேன். ஹவுஸில் ஸ்டபிள் மார்க்ஸ் இருக்குது. 3 பசங்க, சேம் பேட்டர்ன் தான் சார். அதேமாரி ஆணி வச்சுட்டு போயிருக்கு. இமீடியட்டாக ஃபாரன்சிக் ஃபோர்ஸை டிஸ்பேச் பண்ணுங்கள். ஓவர். Every crime has warning signs, but most people ignore them. Stay alert, stay safe. A serial killer active in India attacked people at night, especially those alone, used a hammer as his main weapon, committed multiple murders in a short time.
A serial killer in Mumbai during 1960s, he targeted homeless people sleeping on a street at night, attacked suddenly using blunt weapons like iron rods. His victims were chosen randomly, which made him very dangerous. Known as the Serpent, targeted foreign tourists by gains their trust, used poison to weaken or kill victims, very intelligent and manipulative personality. Pretended to be a doctor to gain people's trust, killed victim using injections, buried bodies secretly to hide crimes, used kindness as a way to trap victims.